சென்னை ஆவடியில் அபார்ட்மெண்ட் குடியிருப்பு பகுதியில் சன்ஷேட் ஷீட்டில் தவறி விழுந்த குழந்தை அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றப்பட்ட சம்பவத்திற்கு பின் குழந்தையின் தாய் மேட்டுப்பாளையத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட திடுக்கிடும் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பெண் திடீரென உயிரை மாய்த்துக் கொள்ள காரணம் என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை திருமுல்லைவாயில் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவரது மனைவி ரம்யா. ஐடி ஊழியர்களான இருவரும் பூம்பொழில் நகரில் உள்ள விஜிஎன் ஸ்டாஃபோர்ட் என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தனர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் 7 மாத கைக்குழந்தை ஒன்று சில தினங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கியது. பால்கனி அருகே உணவு கொடுத்துக் கொண்டிருக்கும் போது கை நழுவி அடுக்குமாடி குடியிருப்பின் சன்ஷெட் ஷீட் மீது விழுந்துள்ளது. ஆபத்தான நிலையில் நழுவிக் கொண்டிருந்த குழந்தையை பார்த்த அக்கம் பக்கத்தினர் பதறி அடித்து போராடி குழந்தையை பத்திரமாக மீட்டனர். இந்த சம்பவம் நடந்த நாள் முதல் குழந்தையின் தாய் ரம்யா மனவேதனையில் இருந்து வந்ததாக தெரிகிறது. அதன் பின்னர் கணவன் மனைவி 2 பேரும் தங்களது குழந்தைகளுடன் ரம்யாவின் சொந்த ஊரான கோவை காரமடை பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்குதான் விபரீத முடிவுக்கு வந்துள்ளார் ரம்யா. குழந்தைக்கு நடந்த சம்பவத்தால் மன உளைச்சலில் இருந்து வந்த ரம்யா திடீரென வீட்டில் யாரும் இல்லாத போது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அதிர்ந்து போன குடும்பத்தினர் ரம்யாவின் உடலை பார்த்து கதறி எழுதனர். தகவல் அறிந்து சென்ற காரமடை போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெண் தற்கொலைக்கான காரணம் முழுமையாக தெரியவராத நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். குழந்தை தவறி விழுந்த காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலானதை தொடர்ந்து ஒரு சிலர் ரம்யாவின் மனது புண்படும்படி கருத்துக்களை பதிவிட்டிருந்ததாக தெரிகிறது. இதன் காரணமாக அவர் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுபோன்ற எதிர்மறை கருத்துக்களால் ஏற்கனவே வேதனையில் இருந்து வந்த ரம்யா மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் உறவினர்கள் கூறுகின்றனர். மீட்கப்பட்ட குழந்தையின் தாய் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.